நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல, அதை பற்றி ஒரு குட்டி எக்ஸசைஸ் பண்ணிடலாம். அதாவது நான் அடுத்த பாக்ஸில் சோஷியாலஜி காமன் சயின்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் கிளாஸில் படித்தது அந்த டேர்ம்ஸ் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லாஸ்ட் கிளாஸ் நான் ஒரு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பாக்ஸை ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா சில டாபிக்ஸ் தருவோம். அந்த டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் பாவர்ட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பாவர்ட்டியை வந்து காமன் சென்ஸ் எப்படி பார்க்கணும், அதுவே சோஷியாலஜி எப்படி பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து சோஷியாலஜின்னு பார்த்தோன்னா சோஷியாலஜிஸ்ட்லேயே நிறையா பேர் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் இருக்காங்க, மார்க்சிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லா ஆங்கிலையும் யோசிக்க வசதி கிடையாது. ஜென்ரலாக இப்போ ஒரு சோஷியாலஜிஸ்ட் எப்படி யோசிப்பாங்க அந்த அளவுக்கு என்ன போகும். அதாவது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து காமன் சென்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், இது காமன் சென்ஸ் பாக்ஸ். எப்பவுமே ஒரு இஷ்யூனா ஒரு ஈவெண்ட்டையோ காமன் சென்ஸ் எப்படி பார்க்கும். அசம்ஷன் பண்ணுவோம்ல, ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ஈவெண்ட் என்ன பண்ணுவோம், தனக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி எடுத்துக்கும். டேக் ஃபார் கிராண்டட், தனக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கும். கரெக்டாக மேக்ஸிமம் அவனோட ப்ராப்ளமை வந்து சொசைட்டி ப்ராப்ளம் பார்க்காது, பர்சனல் ட்ரபிளாக பார்க்கும். கரெக்டாக ஒரு குழந்தை பிறகு இல்லையா, அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் பாரு, பர்சனல் ட்ரபிளாக பார்க்கவே தவிர இது ஒருவேளை பப்ளிக் இஷ்யூவாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. கரெக்டாக ஆனால் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஈவன் பர்சனல் ட்ரபிள் கூட ஒருவேளை இது பப்ளிக் இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண ரெடி பண்ணுவாங்கன்னா அசம்ஷன் மாதிரி இல்லாமல் இப்படி பண்ணுவாங்க, த்ரூ ரிசர்ச் பண்ணுவாங்க. அதாவது த்ரூ சயின்டிஃபிக் பேசிஸ். சயின்டிஃபிக் அர்த்தம் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ், அப்போ அவங்க 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 கண்டுபிடிக்கிற தீர்வு இருக்குல்ல, தீர்வு சொல்ல முடியாது, அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி இருக்குது, த்ரூ ஃபேக்ட்ஸாக இருக்குல்ல, எவிடன்ஸாக இருக்குது, கம்பேரிசன் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அதோட வெரிஃபைபிலிட்டி அதிகமாக இருக்கும்ல, ஆத்தென்டிகேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் காமன் சென்ஸ் எப்படி இருக்காது, அந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டாக இருக்காது. காரணம் டைமுக்கு ஏற்ற மாறும்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காமன் சென்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். கரெக்டாக? அப்போது காமன் சென்ஸ்ன்றது அசம்ஷனாக இருக்கிறதால, அது நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறதால அது லோக்கலைஸ்டாக இருக்கும். நம்ம ஊருக்கு இருக்கிற காமன் சென்ஸ் மற்ற ஊருக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி இடம் காலம் பொறுத்து மாறும், டெம்பரல் ஸ்பேஷியல் பொறுத்து மாறும். ஆனால் சோஷியாலஜி கிடையாதுல்ல, யூனிவர்சலாக இருக்கும், யூனிவர்சலி அப்ளிகபிள், ஏன்னா ரிசர்ச் பண்ணும். கரெக்டாக? அதே மாதிரி ஒரு காமன் சென்ஸால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை என்னென்னு மட்டும் படிக்கணும் தவிர இதே மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு வந்துருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கலாம்லாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த கண்ட்ரியில் எதுவும் நடக்குதா பண்ண மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ காமன் நாலேஜ் டஸ் நாட் ஹேவ் தி எபிலிட்டி டு லுக் ஃபார் பேட்டர்ன் மேக்கிங். கரெக்டாக? இந்த இஷ்யூக்கும் அந்த இஷ்யூக்கும் சம்மந்தம் இருக்கா, இந்த சோஷியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அந்த இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தம் இருக்கா, யார் செக் பண்ணுவாங்க? சோஷியாலஜிஸ்ட் செக் பண்ணுவாங்க. தே ஹேவ் தி எபிலிட்டி டு லுக் ஃபார் pattern between the different institutions. Correct? Yes, they will search for the interconnections among the different society. நான் இருக்குல்ல, இதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ் இருக்கு. கரெக்டா? யார் அது? நிறைய சொல்லலாம், படிச்சிருப்போம்ல. ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிஸ்ட். ஸ்ட்ரக்சரல் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டியில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள், லான்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். கரெக்டாக? ரிலிஜன் ஒரு இன்ஸ்டிடியூஷன், மேரேஜ் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போ இந்த மேரேஜுக்கும் லாவுக்கும் சம்மந்தம் இருக்கா, இன்டர்பிரஷன்ஸை பார்ப்பாங்க. ஆனால் காமன் சென்ஸ் என்ன பண்ணாது, மேரேஜை பார்க்கும், ஃபேமிலி தனியாக பார்க்கும், லாவை தனியாக பார்க்கும், எல்லாத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணி எல்லாமே நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பார்க்காது. இட் டஸ் நாட் ஹேவ் தி எபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் தி சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனோட சோஷியல் ஃபங்க்ஷன் என்ன. இப்போ ஃபேஸ்புக் இருக்குன்னா ஃபேஸ்புக் வந்து நம்மளை எப்படி பாதிக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத கம்ப்ளீட் ரியலைஸ் பண்ண மாட்டாங்களே. ஸோ இது வந்து நான் இப்போ கொடுத்தது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ஐடியா இருந்துச்சுன்னா நான் நோட்ஸில் கொடுத்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இந்த காமன் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டு நான் இஷ்யூ தரேன், அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த பீரியட் பார்த்துங்க. பாவர்ட்டி, கிரைம், சோஷியல் மீடியா, சொசைட்டி. ஓகே, இதை மட்டும் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் காமன் சென்ஸ் எப்படி பார்க்கும், சோஷியாலஜிஸ்ட் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்சரை பார்க்க வேணாம், படிக்க வேணாம், நீங்களாவே ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும். பாவர்ட்டி, காமன் சென்ஸ் இப்படி தான் யோசிக்கணும், சோஷியாலஜிஸ்ட் இப்படி யோசிப்பாங்க அப்படின்னு ஒரு குட்டி லைனில் எழுதி எனக்கு அனுப்பி விட்ருங்க, டெலிகிராம் அனுப்பி விட்ருங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது நான் உங்களுக்கு எப்படி நம்புறேன்னா, நீங்கள் வந்து இந்த 4 டாப்பிக்குமே உங்கள் லெவலில் இப்போதைக்கு புரிஞ்சுட்டு வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க நம்புறேன். ஓகே, டேரெக்டாக பார்க்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தா தான்
இப்போ நான் சொல்ல போகிற வியூ வந்து ஒரு வியூ தான். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதாவது இப்போ பாவர்ட்டியை சோஷியாலஜி ஸ்டடி பிடிப்பாங்க, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கரெக்டாக பாசிட்டிவ் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நான் பாசிட்டிவ் பார்ப்பாங்க, மார்க்சிஸ்ட், ஃபெமினிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, என்வரான்மெண்டலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு ஜென்ரலாக இப்படி நான் சொல்கிறேன். இந்த ஆங்கிள் அதாவது காமன் சென்ஸுக்கும் சோஷியாலஜிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நான் சொல்ல போகிறேன். இந்த ஆங்கிளில் இந்த கண்டிப்பாக நான் சொல்ல போகிற ஆன்சர் தான் எழுதி அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு இருந்தாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாவர்ட்டி. கரெக்டாக ஒரு ஆளை பார்க்குறோம், ஒரு ஆள் வந்து ஏழையாக இருக்கான், வறுமையாக இருக்கான். நம்ம என்ன நினைப்போம்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து பாவர்ட்டியாக இருக்கான், என்ன நினைப்போம்? கடவுளோட சாபம் நினைப்போம்ல, அதான் காமன் சென்ஸ், சின் நினைப்போம். கரெக்டாக ஒருவேளை இப்போ பாவர்ட்டியாக இருந்தால் மாற்றிடும், கல்வி கிடைக்கல அதனால் பாவர்ட்டியாக இருக்கும் நினைச்சோம். கரெக்டாக ஆனால் சோஷியாலஜி என்ன சொல்லணும்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் வறுமையாக இருக்கிறான்னா, சாப்பிடாம இருக்கிறான்னா, அப்போ அந்த ஊரில் சர்ப்ளஸ் வேல்யூவை என்ன பண்ணல, பிரித்து தரல. அதாவது நம்ம நியூஸில் அடிக்கடி பார்ப்போம்ல, நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ கிலோ அரிசி வருஷம் வேஸ்ட்டாக போதும் படிப்போம், இல்லை வச்சு சும்மா வச்சுருக்காங்க படிப்போம். அடுத்த நியூஸில் இத்தனை பேர் மக்கள் வந்து சாப்பிடாம இருக்காங்க படிப்போம்ல. அப்போ இவங்க பாவர்ட்டியாக இருக்கிறதுக்கான காரணம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, படிக்கலன்னு சொல்கிறோம். இல்லை, ஏற்கனவே இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அது நம்ம இன்னும் பிரித்து தரல. இந்த ஆங்கிள்லையும் பார்ப்பாங்க சோஷியாலஜிஸ்ட். ஓகே, இது ஒன் ஆஃப் தி வியூஸ் சோஷியாலஜிஸ்ட். அடுத்து பாருங்களேன், கிரைம். ஒரு பையன் வந்து கிரைம் பண்ணுறான். நம்ம மோஸ்ட்லி வச்சுப்போம், அவனுக்கு வந்து வேலை இல்லை போல, ஒழுங்காக படிக்கல, அவன் வேலையும் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுவோம்? கிரைம் தான் பண்ணுவோம். இது வழக்கமாக நம்ம சொல்கிற காமன் சென்ஸ் சொல்கிறோம். கரெக்டாக அவன் மேலே நம்ம குற்றச்சாட்டை திணிக்கிறோம். அப்போ சோஷியாலஜி என்ன பண்ணுவாங்கன்னா, யோசிச்சு பார்ப்போம் ஓரளவுக்கு, இது பப்ளிக் இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அப்போது எந்த ஊர்லலாம் கல்வி இல்லையோ அந்த ஊரில் கண்டிப்பாக கிரைம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் தருவாங்க. இல்லையே, அந்த சொசைட்டியில் எஜுகேஷனே கிடையாது, ஆனால் கிரைம் வந்து சுத்தமாக இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. கரெக்டாக அப்போது சோஷியலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊரில் கிரைம் நடக்குதுன்னா அந்த ஊரோட எக்கனாமிக் சிஸ்டம் எப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு கேபிட்டலிசத்தோட மெயின் வேல்யூவே கிரிமினல்ஸ் உருவாக்குறதுன்னு சொல்கிறாங்க. எப்படி? இப்போ எக்ஸாம்பிள், இங்கே வாடுற லைஃப் வச்சுக்கலாம். கேபிட்டலிசத்தில் எனக்கு நான் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன், ஒருத்தவங்க ஒரு சம்பாதிக்கிறான் 1 lakh. எவ்வளோ சம்பாதிச்சாலுமே பத்த மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு ஃபீல் வருது. காரணம், கேபிட்டலிஸ்டோட மெயின் வேல்யூவே மெட்டீரியல் சக்ஸஸ் தான். மெட்டீரியல் சக்ஸஸ், அதாவது நான் எப்படி ஹாப்பியாக, என்னோட ஹாப்பினஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, இன்னைக்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா, இன்னைக்கு நான் கார் வாங்கியிருக்கேன்னா, அந்த காரை பார்த்த உடனே ஐ ஃபீல் ஹாப்பி. அப்போ கேபிட்டலிஸ்டில் எல்லாமே மெட்டீரியல் சக்ஸஸை பார்க்கும்போது ஒரு பொருளை வாங்க முடியாதவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் மேலே ஆசைப்படுறான், கிரைம் வரும் அப்படின்னு யார் சொல்கிறா? சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, சோஷியல் மீடியா. ஜென்ரலாக சொல்லுவாங்க, நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் தி பார்ட் ஆஃப் ப்ளஷர். என்ன சொல்லுவாங்க, நமக்கு போர் அடிக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, ஸோ ஃபேஸ்புக்கில் போய் இதை பண்ணிட்டு இருக்கோம். இது காமன் சென்ஸ் ஐடியா, கரெக்டாக. ஆனால் சோஷியலிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கம்பேர் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுற, ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஃபீட் பண்ணுறேன், எதை ஃபீட் பண்ணுற, இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இன்ஃபர்மேஷன் டேட்டா வச்சுக்கலாமா? நீ என்ன பண்ணுறன்னா டேட்டாவை ஃபீட் பண்ணுற. நீ ஐடியில் ஒர்க் பண்ணுறல, நீ அங்கே என்ன பண்ணுற? டேட்டாவை ஃபீட் பண்ணுற, அங்கேயும் டேட்டாவை ஃபீட் பண்ணுற, சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்லேயும் டேட்டாவை ஃபீட் பண்ணுற. அப்போ நீ லெஷர் கிடையாது, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ ஃபேஸ்புக்குன்னு ஒரு டொமைனை உருவாக்கி அது ஒரு கம்பெனி, அதில் 2 hours டெய்லி என்ன பண்ணுற, ஒர்க் பண்ணுற, டேட்டா ஃபீட் பண்ணுற. என்ன ஃபீட் பண்ணுற? என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. நீ தான் யார்? சொசைட்டி. அப்போ உனக்கு என்ன தேவை தெரிஞ்சு போச்சு. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவன், ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, டேட்டாவை நீ கலெக்ட் பண்ணி இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, டேட்டா கொடுக்குறேன். கரெக்டாக? அப்போ ஃபேஸ்புக்கில் நீ ஒரு டைம் ஒர்க் பண்ணுறல, அது வந்து ஒர்க்கிங் டைம்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு இருக்கணும், நான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறேன், அவன் ஜாலியாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டேட்டா யாருக்கு யூஸ் ஆகுது? கம்பெனிக்காரங்க யூஸ் ஆகலாம். அப்போ நம்மளோட லெஷர் டைமும் ஒர்க்கிங் டைமும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சொல்கிற புரியுதுல? நம்மளுக்கு ஒரு காலத்தில் இப்போ நமக்கு தெரியும், இப்போது வீட்டில் ஹோம் மேக்கர்ஸோட வேலை என்ன, அம்மாக்களோட வேலை என்ன? ஃபீடிங் தானே, ஃபீடிங் ஃபுட்டு தானே, சாப்பாடு செய்கிறாங்க. அவ்வளோ தானே. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வேலை என்ன, சாப்பாடு தராங்க, அது அவ்வளோதானே. அப்போ சாப்பாடு தரது முன்னாடி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, ஹாப்பியாக இருக்காங்க, கரெக்டு தானே. அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு நம்ம சம்பளம் தரணும்? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து அம்மாவை வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன தரணும், சம்பளம் தரணும். யார் சொல்கிறா? கமல்ஹாசன் சொல்லியிருக்காருல இந்த மேனிஃபெஸ்டோவில்,
கமலஹாசன் சொன்னதுக்கப்புறம் எல்லா கட்சியும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சேம் அதே தான், ஃபீடிங் தி ஃபுட். கரெக்டாக? அப்போது அது வந்து ஒரு சாதாரண வேலையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதுவும் இப்போ வேலைன்னு நம்ம பண்ணுறோம், பார்க்குறோம். நான் இதே எக்ஸாம்பிள் அப்போ சொல்கிறேன். அதே மாதிரி தான் எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறது உனக்கு வேலையாக தெரியலையோ, அதே மாதிரி நீ ஜாலியாக ஒர்க் பண்ணுறல, அது உனக்கு வேலையாக இப்போ தெரியாது. மேபி இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஃபேஸ்புக்கில் ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் உனக்கு காசு தருவாங்க. அப்போ சோஷியல் மீடியா இஸ் தி பார்ட் டைம் ஒர்க் ஃபார் யூ. ஆனால் பே பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீ கம்பெனிக்கு அப்படின்ற ஆங்கிள் திருவாங்க சோஷியலிஸ்ட். ஓகே. அப்போது இந்த மேலே இருக்கிற பாவர்ட்டி, கிரைம், சோஷியல் மீடியா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு காமன் சென்ஸ் சோஷியாலஜி ஓரளவுக்கு அப்படியே ஆப்போசிட் திங்க் பண்ணுறது தெரியுதுல்ல. கரெக்டாக? நான் கம்ப்ளீட்டாக ஒன்றும் கிடையாது. காமன் சென்ஸுக்கும் சோஷியாலஜியும் அப்படியே ஆப்போசிட்லாம் கிடையாது. அதுக்கு நான் ஒரு பாயிண்ட் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ தேவையில்லை, அடுத்த கிளாஸ் போய் நான் சொல்கிறேன். அப்போ காமன் சென்ஸுக்கும் சோஷியாலஜிக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் புரியுச்சா? நமக்கு எதெல்லாம் ஃபெமிலரைஸ்டாக ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோமோ அந்த எல்லா பாயிண்ட்டும் காலி பண்ணிடுறாங்க, டீஃபெமிலைஸ் பண்ணிடுறாங்களே. நான் ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறேன், படிக்க போகிறேன், இல்லை ஸ்கூலுக்கு போகிறது ஹைரார்க்கி வாங்கிக்கிறது, சோஷியாலஜி வேறு பார்க்குறாங்க. அப்போ சொசைட்டியை பற்றியான எல்லா ஃபெமிலரைசேஷனையும் சோஷியாலஜி என்ன பண்ணுது, டீஃபெமிலைஸ் ஆக்கி விட்டுருது. கரெக்டாக? அதுக்குள்ளே வேற ஒன்று இருக்குன்னு சொல்லுது. உனக்குள்ள சோஷியாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா யூ ஆர் டீஃபெமிலைசிங் ஆல் தி ஐடியாஸ் ஃப்ரம் சொசைட்டி. யார் சொல்கிறேன்? எர்விங் காஃப்மன் சொல்கிறாருல, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், அது தேவையில்லை. ஸோ இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சோஷியாலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி சோஷியாலஜினா ஸ்டடியாக சொசைட்டி வச்சுருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் இப்போ நான் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஒரு நகை கடையில் ஒரு திருடுறான், அதையும் படிக்கிறோம். கரெக்டாக? ஒரு ஜெயில் எப்படி இருக்குது, அதை படிக்கிறோம். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சாப்பாடை தேங்கி வச்சிருக்கு, அதுக்கு நம்ம பார்க்குறோம். சோஷியல் மீடியா படிக்கிறோம், சூசைடை படிக்கிறோம். அப்போது சோஷியலோட ஸ்கோப் எப்படி இருக்குது, அது படிக்கிற விஷயம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் படிக்குது இல்லை. அடுத்த டாபிக் அதான் 1B பார்க்க போகிறோம், சோஷியாலஜியோட ஸ்கோப். அது உங்களுக்கே தெரியும், சோஷியாலஜியோட ஸ்கோப் வந்து எப்படி கிடையாது, குட்டியாக இல்லை, எல்லாத்தையும் படிக்கணும்ல. அதை பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒர்க்லாம் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சு தான் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து போகணும். சோஷியாலஜியில் அடுத்த டாபிக் 1B, ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி. கரெக்டாக? எஸ், கூடவே அடுத்து 1Bலே வந்துடும், கம்பேரிசன் பண்ணுவோம். அதாவது சோஷியாலஜிக்கும் சைக்காலஜிக்கும் என்ன கம்பேரிசன், சோஷியாலஜிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் கம்பேரிசன் ஆஃப் சோஷியாலஜி வித் அதர் டிசிப்ளின்ஸ். இதான் 1B. ஓகே, இதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல, ஃபெமிலியரைசேஷன். யார் பண்ணுவாங்க? காமன் சென்ஸ் கிட்ட இருக்க நாலேஜ் ஃபெமிலியரைசேஷன்ல. அப்போது இப்போ என்னோட குழந்தைக்கு இந்த ஃபெமிலியரைசேஷன் உருவாகுது வச்சுக்கலாம், காமன் சென்ஸ் டெவலப் ஆகுது. எதனால் உருவாகுது? அது வந்து ஒரு கட்டமைப்பு தானே அது. எஸ், அப்போ இதுக்கு ஃபெமிலியரைசேஷன் ஒரு வார்த்தை வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாமா? நீ எந்த சமூகத்தில் பிறகுறீங்களோ அந்த சமூகம் என்ன பண்ணும், அந்த சமூகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விட்டுரும். கேஸ்ட்டு, ரிலிஜியன் அப்படின்னு நிறைய பேர்டு நினைப்பு என்ன பண்ணுவேன், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை எல்லாத்தையும் உடச்சி டீஃபெமிலரைஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட்லேருந்து படின்னு சொல்கிறோம் சோஷியாலஜியில். எஸ், அப்போ இதை சொன்னது யாருன்னா, நான் ஃபஸ்ட்டு எர்விங் காஃப்மன் சொன்னதில்ல, ஒரு கிடையாது, ஜிக்மண்ட் பௌமன். இதெல்லாம் நோட்ஸில் கொடுத்துருவோம் டீட்டெயிலாக, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா உங்களால் எதை வேணால் படிச்சிட முடியும். நான் சொல்கிறத நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு செக் பண்ணிக்கணும், கிரிட்டிக்கல் திங்க் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது, அதை அப்படியே வாங்காமல் நம்ம கரெக்டாக உள்வாங்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். அப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நீங்கள் வேற ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வந்து இஷ்யூ கரண்ட் இஷ்யூ இருக்கும், அதை யோசிக்கலாம், யோசிச்சு பாருங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கோப்னா மீனிங் புரியணும்ல. கரெக்டாக? இது வரைக்கும் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ வாட் இஸ் ஸ்கோப்னா என்ன நினச்சிருப்பீங்க? அதாவது சோஷியாலஜி எதை படிக்கும் அப்படி சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது சோஷியாலஜியோட ஸ்கோப் வந்து ஃபேமிலி, ரிலிஜியன், எத்தனிக் இப்படி நிறையா இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் இல்லை, ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி இஸ் எவ்ரி திங் இல்லை, எல்லாத்தையும் படிக்கும்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா வந்து ஏன் அன்டெவலப்டாக இருக்குது? 50 வருஷம் ஆயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு, 2000 வருஷமாக
டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஏன் டெவலப் ஆகல, அண்டர் டெவலப்னு சொல்கிறாங்க? என்ன காரணம்? இந்தியாவோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க? நமக்கு என்ன தோணுது? நான் கேட்டாலும் உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளாஸ் வந்து இப்போ ஆன்லைனாக இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணுறேன்னா உங்கள் மைண்ட் அதை இன்டர்லைஸ் பண்ணணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஓகே, உங்களுக்குள்ள இன்டர்லைசேஷன் நடந்தால் மட்டும்தான் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அக்குமுலேட் பண்ணுறீங்க அர்த்தம். இப்போ இந்தியா வந்து அண்டர் டெவலப், அதுக்கு என்ன காரணம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் அதே பாயிண்ட்ஸ் ரெடி வச்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு மேட்ச் செக் பண்ணிக்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்தியா வந்து அண்டர் டெவலப்டுங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மக்கள் கேட்டாங்க சொல்லுவாங்க, இல்லை இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க, சில பேர் கல்வியே கிடைக்கல, எஜுகேஷன் கரப்ஷன் அதிகமாக இருக்குங்க, எப்படி டெவலப் ஆகும் சொல்லுவாங்கல்ல. ஆனால் இது எல்லா ப்ராப்ளமும் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாத்தையுமே நீ எப்படி பார்க்குறேன்னா இந்தியாவோட பர்சனல் ட்ரபிளாக பார்த்து சொல்லிட்டு இருக்கணும். இதெல்லாமே ஆன்சர் கிடையாது, இதெல்லாம் இந்தியாவோட பர்சனல் ட்ரபிள். ஓகே, அவன் சோஷியாலஜி என்ன பண்ணணும்னா இந்தியா இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இந்தியா அண்டர் டெவலப்ட் ஆகுது. காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் காலனியலிசம், காலனி ஆதிக்கம். அப்போ யூரோப்ல யூகே மற்றவங்க எல்லாரும் டெவலப்டா இருக்காங்கல்ல, அவங்க டெவலப்மெண்ட் எதெல்லாம் நடந்துச்சு, இந்தியாவை காலனைஸ் பண்ணதால அவங்க டெவலப்டா இருக்காங்க. அப்போ இந்த காலனைசேஷன் நடக்கலைன்னா இந்தியா வேற இடத்துல இருந்திருக்கும். கரெக்டா? அப்போ நாம எல்லாருமே ஒட்டுமொத்த இந்தியாவே படிச்சா கூட எல்லாரும் என்ன படிச்சுட்டு இருக்கோம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்தியாவோட பர்சனல் ட்ரபிளா பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவோட பர்சனல் ட்ரபிள் எடுத்துக்கிட்டு அது இந்தியாவோட ப்ராப்ளம் பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்போ ஸ்கோப் ஆஃப் சோஷியல் புரிஞ்சுல. அப்போ இந்தியாவே படிக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட இந்தியாவோட பர்சனல் ப்ராப்ளம் கிடையாது, இன்னும் கம்பேர் பண்ணி வெளிநாட்டில் படிக்கும், ஒட்டுமொத்த வேர்ல்டு லெவலில் பார்க்குது. ஓகே, அப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜிஸ் எவ்ரி திங், சோஷியாலஜிஸ் எவ்ரி திங். இது புரியுதா? ஸோ ஒரு பெரிய டாபிக், இந்தியாவோட பெரிய ப்ராப்ளம் என்ன, சொசைட்டி ப்ராப்ளம் என்ன, குளோபல் லெவல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு படிக்கும். சிம்பிளா யோகா என்ன இம்பாக்ட் பண்ணுது சொசைட்டிக்கு உங்களுக்கு தெரியும்ல. யோகா என்ன கிடையாது, சயின்ஸ் கிடையாதுல்ல. யோகா ஏன் சயின்ஸ் கிடையாது, ஹோமியோபதி ஏன் சயின்ஸ் கிடையாது, யார் சொல்லுவாங்க? மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லுவாங்கல்ல, அதை கூட படிக்கும் சோஷியாலஜிஸ் எவ்ரி திங். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ்ல இந்த டாபிக் ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த டாபிக் ஏன் உருவாச்சு நமக்கு தெரியும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்குது, ரெனேசன்ஸ் பீரியட்ல இருந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்குது, சொசைட்டி மாறுது. ஆனால் யூரோப்பில் சோஷியல் ஆர்டர் உருவாகலை. கரெக்டா? அப்போ இந்த சோஷியல் ஆர்டரை நான் சரி பண்ணுறேன், என்னால் முடியும். ஆகஸ்ட் காம்ப்டே சொல்கிறார், ஈவன் ஹீஸ் கன்சர்வேட்டிவ்ஸ். கரெக்டா? அப்போது சோஷியாலஜின்ற சப்ஜெக்ட் எமர்ஜ் ஆகுது. சொசைட்டியில் நிறைய சோஷியல் ஆர்டர் வந்து எப்படி இருக்குது, சோஷியல் ஆர்டராக இல்லை, சமூகம் வந்து ஆர்டராக இல்லை, எப்படி இருக்குது, டிஸ்ஆர்டராக இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய லாஸை கண்டுபிடிக்கிறேன். சொசைட்டியை நான் என்ன பண்ண போகிறேன், படித்து கண்டுபிடிக்கிறேன். நான் யார் சொல்கிறேன், ஆகஸ்ட் காம்ப்டே சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி சொல்கிறது வழியா இந்த சோஷியல் டிஸார்டர்ல இருந்து எது உருவாயிடுச்சு, சோஷியாலஜி எமர்ஜ் ஆயிடுச்சு. கரெக்டா? இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஓகேப்பா நீ சோஷியல் ஆர்டரை நீ சரி பண்ண போற, ஓகே நீ எதெல்லாம் படிப்ப, எல்லாத்தையும் படிச்சிருவியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோஷியாலஜி எமர்ஜ் ஆன உடனே எல்லாருக்கும் வந்த கொஸ்டின் என்னன்னா, ஓகே உன்னோட ஸ்கோப் என்ன, சமூகத்தில் இருக்க டிசார்டர் சரி பண்ண சொல்றேன் அவ்வளவுதானா, அதாவது வெறும் லாஸை வந்து அன்கவர் பண்ண போறியா, இல்லை வேற ஏதாவது நிறைய படிக்க போறியா கொஸ்டின் வரும். ரெண்டாவது, நீ படிக்க போறத எப்படி படிக்க போற, அதுவும் ஹவு டிஃப்ரெண்ட் கோயிங் டு ஸ்டடி. இதுக்கு முன்னாடி வேற இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, எக்கனாமி இருக்குது, அது சொசைட்டி படிச்சது. அப்போ அது படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து படிக்க போறியா, உங்களோட ஸ்கோப்ல வருதா இல்லையா சொல்லு எனக்கு. ரெண்டாவது, அப்போ நீ வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சுக்கலாம். அப்போ எல்லாத்தையும் படிச்சுன்னா எப்படி மற்ற டிசிப்ளினோட டிஃப்ரெண்டாக படிக்க போறேன் அப்படின்னு இந்த ரெண்டு கொஸ்டின் எல்லா சோஷியாலஜிஸ்ட் மைண்டுக்குள்ளேயும் வந்துடும். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒவ்வொரு சோஷியாலஜிஸ்ட்டும் ஒவ்வொரு வகையான ஆன்சர் சொல்றாங்க. அப்போ எல்லாரையுமே இந்த டிஸ்கஷன் கொண்டு வருது. அப்போ இந்த டிஸ்கஷன்ல சோஷியாலஜிஸ்ட் சொல்ற ஆன்சர் இருக்குல்ல, அது ரெண்டா பிரிக்கலாம். அதாவது இல்லை இப்படிதான் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, ஒரு குரூப் உருவாகும். இல்லை இதை மட்டும் படிங்க, ஒரு குரூப் உருவாகும். அதை பார்க்கலாம். இப்போ என்ன படிக்க போகிறோம் புரியுது இல்லை. எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கலாம், சூசைடு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது டர்கைம்
அதாவது டர்கைம் வந்து நிறைய புக்ஸ் இருக்கு. ஓகே. ஆனால் நாம் ஏன் அவரோட சூசைட் புக்கு படிக்கிறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா சென்டரில் ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அட்டம் பண்ணுறாங்க. அப்போ அவங்கள யார் மோஸ்ட்லி படிப்பா? சைக்காலஜிஸ்ட் தானே படிப்பாங்க, கரெக்டாக? அப்போது ஒரு சூசைட் பண்ணுற எல்லா இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் சைக்காலஜிஸ்ட் படிப்பாங்க. அப்போ ஆனால் அந்த சப்ஜெக்ட் அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இதை நான் படிக்கிறேன். யார் சொல்கிறான்? டர்கிம் சொல்கிறாருல்ல. அப்போ நீ எப்படி படிப்ப? சைக்காலஜிஸ்ட் படிக்க தான் போகிறாங்க. அப்போ நீ டர்கிம் சொல்கிறாரு சூசைட் படிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறாரு அவர்? கொஸ்டின் வருதுல்ல, மீனிங் கொடுத்தா. அதாவது ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி. இல்லை எப்படி யோசிங்களேன். எக்ஸாம்பிள், கேபிட்டலிசம். கேபிட்டலிசம் யார் படிக்கிறா? ஆடம் ஸ்மித் படிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதாவது கேபிட்டலிசம்ன்றது சூப்பர், இதில் வந்து ஃப்ரீ மார்க்கெட் இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் பாசிட்டிவ். மார்க்கெட்டை கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா, ஸோ ஃப்ரீ மார்க்கெட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட மற்றோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷனில் சூப்பராக டெவலப் ஆகிடும் அப்படின்னு கேபிட்டலிசத்தை ஆடம் ஸ்மித் யார்? எக்கனாமிஸ்ட். அவர் அனலைஸ் பண்ணுறாரு. சரி, அடுத்து இன்னொரு எக்கனாமிஸ்ட் வர்றாரு. யார்? கெய்ன்ஸ் வர்றாரு. அதுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஹைக்கு வருவாங்க, அவங்க தேவையில்ல அதை படிச்சுக்கலாம். கெய்ன்ஸ் என்ன சொல்கிறாரு? இல்லை இல்லை இல்லை, கேபிட்டலிசத்தில் ஃப்ரீ மார்க்கெட் இருக்குது, பட் செட் ஆகாது. கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டை ஸ்டேட் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும், இன்டர்வியூ பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும், இதெல்லாம் செட் ஆகாது. அப்போ ஒரு கேபிட்டலிசத்தை எக்கனாமிஸ்ட் படிக்கிறாங்க. ஆனால் அதே எக்கனாமி டாப்பிக்கை சோஷியாலஜிஸ்ட் நம்ம சிலபஸில் இருக்குது, கரெக்டாக நிறைய சோஷியாலஜிஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது படிக்கிறதுக்கு கேபிட்டலிசம். அப்போது இத்தனை பேர் படித்து முடிச்சிருக்காங்க, நீங்கள் என்ன புதுசாக படிக்க போகிறீங்க? அதே கேபிட்டலிசம் எடுத்துக்கிட்டு என்ன டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ 2 கொஸ்டின் தான். ஒன்று வந்து வாட் இஸ் தி சப்ஜெக்ட் சொல்லாமா, வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சோஷியாலஜின்னு சொல்லாமா. சோஷியாலஜி எல்லாத்தையும் படிக்க போதா, இல்லை வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் சோஷியல் டிசார்டர் இருக்குது, அப்போ அதை லாஸை மட்டும் கண்டுபிடிச்சி பீஸ்ஃபுல்லாக போதா? கரெக்டாக சப்ஜெக்ட் மேட்டர் என்ன கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஹவு டிஃப்ரெண்ட்லி கோயிங் டு ஸ்டடி தட். கரெக்டாக இந்த 2 கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணுறதுலேருந்து இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் உருவாகும். ஒரு 2 ஸ்கூல்ஸ், 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் உருவாகும். ஓகே, அப்போ அவங்க 2 பேரும் இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் பேர் சிந்தட்டிக் ஸ்கூல். ஸ்கூல்ல ஒன்றும் இல்லை, குரூப். அதாவது இப்போ நான் வந்து சிந்தட்டிக் குரூப்பில் இருக்கேன்னா நான் வேற ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன், சிந்தட்டிக் ஸ்கூல். இன்னொன்று வந்து ஃபார்மலிஸ்ட் ஸ்கூல்ஸ். இப்படின்னு ஒரு 2 ஸ்கூலு டெவலப் ஆகுது. எதுக்கு? அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. என்ன ஆன்சர் பண்ணுறதுக்கு? அதாவது சோஷியாலஜி எதெல்லாம் படிக்கணும், 2வது எப்படி படிக்கணும், இது 2த்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 வகையான ஸ்கூல் உருவாகும். ஒரு ஸ்கூல் வந்து சிந்தட்டிக் ஸ்கூல், இன்னும் வந்து ஃபார்மலிஸ்ட் ஸ்கூல். ஜென்ரலாக சிந்தட்டிக் ஸ்கூலில் வந்து ஃப்ரெஞ்சு சொல்லுவாங்க, ஜெர்மன் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற புரிச்சுல? அதாவது மோஸ்ட் ஆஃப் தி சோஷியாலஜிஸ்ட் இந்த சிந்தட்டிக் ஸ்கூலில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஃப்ரெஞ்ச் பீப்புளாக இருப்பாங்க. ஃபார்மலிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல, அதை ஒத்துக்கிறவங்க மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னா ஜெர்மனாக இருப்பாங்க. ஓகே, அது தேவையில்லை, இதுதான் சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் யோசிங்களேன், இதுலேயே வார்த்தை இருக்கு பாருங்க, சிந்தட்டிக், ஃபார்மலிஸ்ட். அதாவது நான் ஒரு சோஷியாலஜிஸ்ட், எனக்கு என்ன தோணுதுன்னா சோஷியாலஜி எதை படிக்கணும்னா எப்படி படிக்கணும்னா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நான் எந்த ஸ்கூலில் இருக்கேன்? சிந்தட்டிக் ஸ்கூலில் இருக்கேன்னா நான் எப்படி என்ன ஆன்சர் பண்ணுவேன்? நான் கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சு போச்சு, நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸில் இருக்கேன். ஓகே, அப்படின்னா அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸோட பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனோட பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்களேன், சிந்தட்டிக் போட்டிருக்குல்ல, சிந்தட்டிக் என்ன அர்த்தம்? சிந்தசிஸ்ல அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து படிக்கணும், சிந்தசிஸ். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னா என்னாச்சு? ஃப்ரான்ஸை பீஸ்ஃபுல்லாக ஆக்கல, கரெக்டாக நிறைய பிரச்சனை வந்துச்சு, சோஷியல் டிசார்டர் ஆச்சு. அப்போ நான் சொல்கிறேன், பிரச்சனையை கவலைப்படாதீங்க, சோஷியாலஜி வந்துருக்குது, சோஷியாலஜி உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ எல்லாத்தையும் படிக்கும், எல்லாத்தையும் படித்து சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சோஷியாலஜி இஸ் ஸ்டடி எவ்ரி திங்.
அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் என்ன ஸ்கூல் வந்துருவாங்க? சிந்தடிக் ஸ்கூல் வந்துருவாங்க. புரிச்சுல? இது எப்படி பண்ணுவோம்? கிடையாது இல்லை, சிந்தசிஸ். எல்லா சப்ஜெக்டையும் சிந்தசிஸ் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி கண்டுபிடிக்க போகிறேன் நான். சிந்தடிக் ஸ்கூல். புரிஞ்சுல? இப்போ ஏன் ஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் இப்போ இருக்க புரியுதுல? அப்போது அந்த காலத்தில் இருக்கிற சோஷியாலஜிஸ்ட் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் இருந்தாங்கன்னா நிறைய பாதிப்பு இருந்திருக்கும். எல்லா பாதிப்பையும் நம்ம படிக்கிறதுக்கு எல்லாத்தையும் படிக்கணும்னு வச்சுருப்பாங்க. கரெக்டா? ஓகே. அப்போ இப்போ யோசிங்களேன், இங்கே ஃபார்மலிஸ்ட்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? நான் வந்து யாரு? நான் டாக்டர், ஃபார்மல் டாக்டர் அப்படின்னு அர்த்தம். நான் எப்போ நான் ஃபார்மல் சொல்லிக்கிறேனோ, ஃபார்மல்னா ப்ரொஃபஷனல் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? நான் எல்லாத்தையும் படிக்க மாட்டேன். சோஷியாலஜிஸ்ட், நான் ஒரு சோஷியாலஜிஸ்ட். நான் சோஷியாலஜிஸ்ட்டு. அப்போது சோஷியாலஜிஸ்ட் பேர் வரும்போது நான் என்ன பண்ணக்கூடாது? எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா காணாம போயிடுவீங்க. ஓகே, அப்போ உனக்குன்னு என்ன பண்ணணும்? உனக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு சப்ஜெக்ட் உருவாக்கு. இதை நீ தான் படிக்கணும். சைக்காலஜிஸ்ட் படிக்கிறாங்கல்ல, அப்போ நீ என்ன பண்ணு? ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கு. ஓகே, ஸ்பெஷலைஸ்ட். சோஷியாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் என்னென்னா ஸ்பெஷலைஸ்டாக படிக்கணும், ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும், லிமிட்டடாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா ஃபார்மலிஸ்ட். புரிஞ்சுல? ஸோ வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சோஷியாலஜி? சோஷியாலஜி எதை படிக்கணும்? ஓகே, நாளைக்கு வந்து அரசியல் கட்சி, அரசியல் மாற்றம் வருது, வேற ஒரு பார்ட்டி வருது, அந்த பார்ட்டியை படிக்கணுமா? இவனா சொல்லுவான் சிந்தரி ஸ்கூல்ல எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாமே சொசைட்டி தேவை, நான் எல்லாத்தையும் சிந்தரிஸ் பண்ணுவேன் என்னோட படிப்பில் அப்படி சொன்னால் நீங்கள் சிந்தரி ஸ்கூல் வந்துடுறேன். அப்படிலாம் கிடையாது. சோஷியாலஜிஸ்ட்டுக்கு சில லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்கும். இப்போ எக்ஸாம்பிள் தேவை. ஸோ லிமிட்டடாக பார்க்கணும்னு சொல்கிறது ஃபார்மல் ஸ்கூல். இது புரிஞ்சுல? இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, அதாவது சோஷியாலஜி எல்லா பிரச்சனைக்கும் மருந்து கொடுக்கும். சோஷியாலஜி வில் சால்வ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் சொல்கிறவங்க என்ன ஸ்கூல் வருவாங்க? எந்த ஊரில் வருவாங்க? ஃப்ரெண்ட்ஸில் வருவாங்க. கரெக்டாக? எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் காம்டே, டர்கின், இவங்க எல்லாரும் யார்? ஃப்ரெண்ட்ஸ் சோஷியாலஜிஸ்ட், சிந்தரி ஸ்கூலில் வருவாங்க. ஓகே, அதே மாதிரி ஃபார்மலிஸ்ட் எந்த ஊரில் வராங்க? மோஸ்ட்லி ஜெர்மன் பீப்புள். எக்ஸாம்பிள் ஃபெர்டினண்ட் டோனிஸ். ஓகே, ஃபெர்டினண்ட் டோனிஸ். ஜார்ஜ் சிம்மன், உங்களுக்கு தெரியும், மேக்ஸ் வெப்பர். இவங்களாம் யார்? இவங்க எல்லாருமே ஃபார்மலிஸ்ட் ஸ்கூல்ஸ். அப்போது சோஷியாலஜியோட சப்ஜெக்ட் வந்து லிமிட்டடாக இருக்கும், ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஃபெர்டினண்ட் டோனிஸ், சிம்மன், வெப்பர். ஓகே, அப்போ இந்த ரெண்டு ஸ்கூலில் நான் ஒரு வார்த்தை போயிடுறேன். ஓகே, கிராண்ட். கிராண்ட் பெருசு, அதிகம். இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? சிந்தடிக் ஸ்கூல் பொருந்தும்ல. சோஷியாலஜின்றது ஒரு விஷயம் கிடையாது, கிராண்ட் ஃபினாமினன், எல்லாத்தையும் படிக்கிறது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவான்? ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள், நீ என்ன பண்ணி இப்போ என்ன பண்ணுற? நீ கிரிமினாலஜி படிக்கிறியா? கிரிமினாலஜி யார் படிப்பா? சோஷியாலஜியும் படிக்கும், ப்ரூவ் பண்ணுவாங்க. சோஷியல் கிரிமினாலஜி, சோஷியாலஜி கீழே ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன படிப்பாங்க? சோஷியல் கிரிமினாலஜி படிப்பாங்க. புரிச்சுல? அப்போ இவங்க என்ன, இப்போ சிந்தரி ஸ்கூலில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் சோஷியாலஜி படிக்கும். நீ கிரிமினாலஜி படிக்கிறியா? அதுவும் இல்லை, எல்லாம் வந்துடும், சோஷியாலஜி கீழே வரும். சோஷியல் கிரிமினாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதில் என்ன பண்ணுவாங்க? கிரிமினாலஜி எப்படி இம்பாக்ட் பண்ணுறது படிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேறு, நீ டாக்டரா, நீ என்ன பண்ணுற? நீ பேத்தாலஜி படிக்கிறியா? நாங்களும் படிப்போம் சோஷியல் பேத்தாலஜி. அதாவது பேத்தாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? உடம்புல ஒரு பிரச்சனை வருது, கேன்சர் இல்லை வந்து கிட்னி ஃபெயிலியர், அப்போ அதுக்கு என்ன பண்ணுற? க்யூர் பண்ணுறல. அதேமாதிரி அது ஹியூமன் பேத்தாலஜி. அதேமாதிரி கண்டிப்பாக என்ன இருக்கணும்? சோஷியல் பேத்தாலஜி இருக்கும்ல. அப்போ சோஷியாலஜி கீழே இன்னொரு சப்ஜெக்ட் அது சப்செட், இது சப்செட் சொல்லுவாங்களே, அது கீழே வர இன்னொரு குரூப் சோஷியல் பேத்தாலஜி. அப்போ அது என்ன பண்ணுவது? பாவர்ட்டி. பாவர்ட்டி இஸ் தி ஒன் ஆஃப் தி டிசீஸ் தானே. கரெக்டாக? உடம்புல ஒரு டிசீஸ் நீ படிக்கிற மாதிரி சோஷியல் பேத்தாலஜி என்ன பண்ணும்? சொசைட்டியில் இருக்க டிசீஸ் படிக்கும், பாவர்ட்டி படிக்கும், க்ரைம் படிக்கும், இன்இக்வாலிட்டி படிக்கும், மேல் நியூட்ரிஷனை படிக்கும். புரிஞ்சுல? ஓட்டிங் பேட்டர்னை படிக்கும். ஓட்டிங் பேட்டர்ன் பேத்தாலஜியில் வராது. வேற என்ன சொல்லலாம்? கம்யூனிசம் சொல்லலாம், கம்யூனலிசம், மதக்கலவரம், டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லலாம். அடுத்து பிரச்சனை வேற என்ன சொல்லலாம்? டொமஸ்டிக் வயலன்ஸ், கம்யூனலிசம், பாவர்ட்டி சொல்லிட்டாங்கல்ல. அப்போ இதெல்லாமே என்னது? இதெல்லாம் சொசைட்டியோட டிசீஸ். அப்போ அது நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஒரு டிசீஸ் படிப்பேன், ரிசர்ச் பண்ணுவேன், பண்ணிவிட்டு ஒரு க்யூர் பண்ணுவேன். நீ மெடிசன் தர, நான் ஒரு தேரி தெரியும், நீ மாத்திரை தர,
நான் தியரி கொடுப்பேன். நீ கொடுக்குற மெடிசன் வந்து உடம்புக்கு, நான் தர்ற தியரி வந்து சொசைட்டி. கரெக்டா? அப்போ எல்லாத்தையும் நான் படிப்பேன். நான் ஃபண்டமெண்டலிசம், டெரரிசம், இது எல்லாமே இதெல்லாம் வந்துடும். சோஷியாலஜி படிப்புக்கே தான் வந்துடும். இவ்வளோ கிராண்டான விஷயம் எல்லாத்தையும் படிக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவான். எக்ஸாம்பிள் டர்க்கின் பார்த்தோம்ல, 2 பேரும் பார்த்தோம். நம்ம ஆகஸ்ட் காம்டே, டர்க்கின் இவங்களாம் எதில் வந்துடுறாங்க? சிந்தட்டிக் ஸ்கூலில் வராங்கல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆள் எடுத்துக்கலாம், டர்க்கின் எடுத்துக்கலாம். டர்க்கின் என்ன சொல்கிறாருன்னா, சோஷியாலஜியில் ஒரு 3 பிரான்ச் இருக்குது. ஓகேவா? சோஷியல் மார்பாலஜி, சோஷியல் பிசியாலஜி, ஜென்ரல் சோஷியாலஜி, 3 பெரிய பிரான்ச் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அது ஒரு சப்ஜெக்ட் நினைக்கிறீங்க, அதுக்குள்ளேயே ஒரு 3 பெரிய பிரான்ச் இருக்குது. இப்போ சோஷியல் மார்பாலஜினா சொசைட்டியோட அவுட்டர் படிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸில் போயிட்டு பாப்புலேஷன் படிப்பீங்களா? அதே பாப்புலேஷன் நான் படிப்பேன். பாப்புலேஷன் சென்சஸ், மார்டாலிட்டி ரேட்டு, மேரேஜ் ரேட்டு, ஓகேவா? எல்லா சென்சஸையும் நாங்கள் எடுத்து பார்ப்போம். சோஷியல் மார்பாலஜி. அடுத்து சோஷியல் ஃபிசியாலஜி. இந்த சொசைட்டி ரன் முக்கியமான பிளட் எது? எக்கனாமி, பாலிட்டி, சொசைட்டி, கல்ச்சர், ஃபேமிலி, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் படிப்போம். சோஷியல் ஃபிசியாலஜி படிச்சுட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பெரிய பெரிய தியரிஸ் உருவாக்கும். தியரிஸ், அது ஜென்ரல் சோஷியாலஜி. அப்போது எல்லா சென்சஸ், பாப்புலேஷன் பற்றியான எல்லாத்தையும் படிக்கிறோம். அப்புறம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் படிக்கிறோம், தியரிஸும் உருவாக்கும். யார் சொல்கிறான்? டர்க்கிம் சொல்கிறான். ஸோ டர்க்கிம் வாண்ட்ஸ் டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? சோஷியாலஜி வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கும், இது எல்லாத்துலேயுமே அதுக்கு ரோல் இருக்குன்னு காட்டுறது டர்க்கிமோட வேலை. அதாவது சவுண்டேவோட வேலை, சிந்தட்டிக் ஸ்கூலோட வேலை. ஓகே, எப்படி வந்து டர்க்கைம் 3 பிரிச்சாரோ அதே மாதிரி இது நான் நோட்ஸில் இருக்கும், படிச்சுக்கலாம். மோரிஸ் கின்ஸ்பர்க் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எதில் வந்துடுவார்? சிந்தட்டிக் ஸ்கூலில் வந்துடுவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சோஷியாலஜிக்கு நிறைய பிரான்ச் இருக்குது, ஒரு 4 முக்கியமான பிரான்ச் இருக்குது. சொசைட்டியில் கண்ட்ரோல் எப்படி இருக்குது? சோஷியல் கண்ட்ரோல், அதை படிப்போம். சோஷியல் ப்ராசஸ் எப்படி இருக்குது? அதை படிப்போம். சோஷியல் பேத்தாலஜி, அதை படிப்போம். இந்த மாதிரி 4 இருக்கு. யார் சொல்கிறா? மோரிஸ் கின்ஸ்பர்க் சொல்கிறாரு. ஓகே, மறுபடியும் சொல்கிறாங்க. சோஷியல் கண்ட்ரோல், சோஷியல் ப்ராசஸ், சோஷியல் பேத்தாலஜி, சோஷியல் மார்பாலஜி. இது லாஸ்ட்டில் வந்து லெட்டருக்கு வந்து அதே சேம் தான். இதெல்லாம் கன்ஃபார்மாக தெரிஞ்ச வச்சு இல்லை. நீங்கள் தெரியும். நான் என்னோட எய்ம் என்னென்னா, ஸ்கோப் ஆஃப் தி சோஷியாலஜி அப்படின்னு இருக்கும்போது, சோஷியாலஜி எதை படிக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணல. 2 வகையான ஸ்காலர்ஸ் எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் படிக்கணுன்ற ஒரு ஸ்காலர்ஸ் சிந்தட்டிக் வந்துடுறாங்க. லிமிட்டடாக படிச்சாப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க இதில் வந்துடுறாங்க, ஃபார்மலிஸ்ட் வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்காலர், சாரி ஜெர்மன் ஸ்காலர் இருக்காங்க. ஓகேவா? இந்த லைன் படிங்களேன். லெட் அஸ் ரீட் லிட்டில் திங்ஸ். யார் சொல்லுவா? 1 செகண்ட். எந்த ஸ்கூல் சொல்லும்? ஃபார்மலிஸ்டில் படித்தா உங்களுக்கு புரிஞ்சு போச்சுல. லெட் அஸ் ரீட் லிட்டில் திங்ஸ். அதாவது சொசைட்டின்ற சோஷியாலஜிக்கு லிமிட்டட் திங்ஸ் படித்தா தான் ஸ்பெஷலிஸ்ட் தான் பண்ண முடியல. ஓகே, அப்போது அடுத்த கொஸ்டின் வருதுன்னா, லிமிட்டட்னு அர்த்தம், லிட்டில் அர்த்தம். எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை, இந்த விஷயம் மட்டும் படித்தா போதும் சொல்கிறாங்க ஃபார்மலிஸ்ட்டு, ஜெர்மன் ஸ்காலர்ஸ். அப்போ அந்த இந்த விஷயம் எது அப்படி பார்த்தா கரெக்டாக நம்மளுக்கு, அதாவது சோஷியாலஜியோட மெயின் கோர் அது சொசைட்டி. சொசைட்டியில் என்ன அர்த்தம்? ஹியூமன் இன்ட்ராக்ஷன், அதை மட்டும் படிப்போம். அதாவது ஒரு ஹியூமன் வந்து இன்னொரு ஹியூமன் கூட எப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறான், அந்த இன்ட்ராக்ஷன் மட்டும் படிப்போம். ஓகே, அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் படிப்போம். ஹியூமன் இன்ட்ராக்ஷன், அதோட ஃபார்ம்ஸு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து வருஷம் வருஷம் மாறுதா இல்லையா, அதாவது டிகிரி ஆஃப் இன்டிமெசி சொல்லுவாங்கள்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் இருக்கான், இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறான். அந்த இன்ட்ராக்ஷனோட இன்டிமெசியும் டிகிரியும் ஒரே மாதிரி இருக்க மாறுதா செக் பண்ணணும். ஒட்டு மொத்தமாக ஹியூமன் இன்ட்ராக்ஷனோட ஃபார்ம்ஸ், டிசைன்ஸ் மட்டும் படிக்கலாம்னு சொல்கிறது யார்? ஃபார்மலிஸ்ட். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியா வந்து இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறது வந்து என்ன பண்ணலாம்? ஓகே, இது ஒரு செகண்ட். ஓகே, இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி இருக்கிற சொசைட்டி பேர் வந்து நம்மளே எழுதலாம், ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டின்னு எழுதலாமா? ஓகே, இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் சொசைட்டி மாறுது. ஸோ போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. இங்கேயும் மனுஷங்க இருக்கிறாங்க, இங்கேயும் மனுஷங்க இருக்காங்க.
ஜென்ரலாக பார்த்தா பாப்புலேஷன் அதிகமாகுது அவ்வளோதான். ஆனால் இவங்களோட ஹியூமன் இன்ட்ராக்ஷனை பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிருக்குமா இருக்குங்களே. அப்போ இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி இந்த சொசைட்டி வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டின்னு அர்த்தம். ரூரல் சொல்லலாமா, ரூரல் சொசைட்டி, வில்லேஜ் சொசைட்டி. அப்போ வில்லேஜ் சொசைட்டியில் நீங்கள் போனீங்கன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், டிகிரி ஆஃப் இன்டிமேசி அதிகமாக இருக்கும்ல. ஒருத்தவங்க வீட்டில் சாவுனா எல்லாரும் வருவாங்க, பிரச்சனைனா எல்லாரும் வருவாங்க, கரெக்டாக. எல்லாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக. அப்போ ப்ரீ இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்குள்ள என்ன இருந்துச்சு, கம்யூனிட்டி ஃபீலிங் இருந்திருக்கு. ஹியூமனோட இன்ட்ராக்ஷனில் கம்யூனிட்டி ஃபீலிங் இருந்திருக்கு. அதாவது வி அதிகமாக இருக்கு, வி தி சொசைட்டி. ஆனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் என்ன குறைஞ்சி போச்சு, டிகிரி ஆஃப் இன்டிமேசி குறைஞ்சி போச்சு, கம்யூனிட்டி ஃபீலிங் எல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ இருக்கிறது எல்லாமே என்னது, அசோசியேஷன்ஸ் தான். ஓகே, என்னோட ஏரியா இருக்கா, என்னோட ஏரியா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த நகரத்தில் தான் மாற்றணும்னா அங்கே என்ன பண்ணுவேன், ஒரு கோரிக்கை கொடுப்பேன், அவ்வளோதான் தவிர எனக்கு பிரச்சனை வரமாட்டாங்க. ஓகே, இப்போ இருக்கிறதும் குரூப் இருக்குது. ஆனால் என்ன குரூப், அது அசோசியேஷன் குரூப் தான். ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டிகிரி கிடையாது, கம்யூனிட்டி ஃபீலிங் கிடையாது. அப்போ என்ன மாறிட்டாங்க, எல்லாருமே ஐயா மாறிட்டாங்களே, கரெக்டாக. இங்கே யார் கடவுள், ஐ தான் கடவுள், கரெக்டாக. விஆர் இருந்தோம், V2 இருந்தோம், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மீ2 தான். நமக்கு எல்லாமே மீ2. எனக்கு ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறீங்க, ஓகே. அப்போ இந்த மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தான் மாற்றம் மக்கள் பிடிப்பாங்க. அடுத்து படிக்கல, பெருசாக படிக்கல. அதாவது பிரிண்ட் சொசைட்டியில் இன்ஸ்டியூஷன் இருந்துச்சு, லா இருந்துச்சுன்னா படிக்கல. அது யார் படிப்பா, அவங்க படிப்பாங்களே, சிவில் படிப்பாங்களே, சிந்தடிஸ் ஸ்பீச்லாம் பண்ணுவாங்க. 2 சொசைட்டிகளோட லாஸை படிப்பாங்க, ஸ்டேட்டை படிப்பாங்க, இன்ஸ்டியூஷன் படிப்பாங்க, எக்கனாமி படிப்பாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க, கரெக்டாக. இது ஞாபகம் இருக்கா, பாலிட்டி, கல்ச்சர், எக்கனாமி எல்லா இன்ஸ்டியூஷன் படிக்கிறதுக்கு பிரான்ச் பேர் என்னது, சோஷியல் ஃபிசியாலஜி. டர்க்கி சொன்னார்ல, ஞாபகம் இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் தேவையில்லை, எதை எடுத்தாலுமே அங்கே ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நடக்கும், அவங்க மட்டும் நான் படிக்கிறேன். யார் சொல்கிறேன், ஃபெர்டினண்ட் டோனிஸ் சொல்கிறேன். ஃபெர்டினண்ட் டோனிஸ் இஎஸ் சொல்கிறார். இது அவரோட கண்டுபிடிக்கிறார். சொசைட்டியோட ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மாறுது. அப்போ இவர் யார், இவர் இன்ட்ராக்ஷன் மட்டும் படிக்கிறார், கம்மியாக படிக்கிறார், ஸ்பெஷலைஸ்டாக படிக்கிறார், ஃபார்முலிஸ்டில். எஸ். அப்போது இந்த கம்யூனிட்டி ஃபீலிங்க்கு இவர் யார், ஜெர்மன் தானே இவர். அப்போ கம்யூனிட்டி ஃபீலிங் ஒரு பேர் வைக்கிறார், ஜெர்மன் ஷாஃப்ட்னு பேர் வைக்கிறார். இந்த கம்யூனிட்டி ஃபீலிங்லாம் மாறிடுச்சு, அசோசியேஷனாக மாறிடுச்சுல. இதுக்கு பேர் வந்து ஜெஸ்ஸல் ஷாஃப்ட்னு பேர் வைக்கிறார். ஜெர்மன் ஷாஃப்ட், ஜெஸ்ஸல் ஷாஃப்ட், அது உங்களுக்கு தேவை கிடையாது. ஜெர்மன் ஷாஃப்ட்னா கம்யூனிட்டி ஃபீலிங், ஜெஸ்ஸல் ஷாஃப்ட்னா அசோசியேஷன் ஃபீலிங். ஓகே, இது யார் சொல்கிறா, ஃபெர்டினண்ட் டோனிஸ் சொல்கிறார். இன்னும் நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஜெர்மன் ஷாஃப்ட் டு ஜெஸ்ஸல் ஷாஃப்ட், ஜெர்மன் ஷாஃப்ட் டு ஜெஸ்ஸல் ஷாஃப்ட் சொசைட்டி ஓட ரிலேஷன் மாறி இருக்கு. யார் சொல்கிறா, ஃபெர்டினண்ட் டோனிஸ். புரிஞ்சுல. எஸ். இன்னொன்று நான் சொல்கிறேன், ஹியூமன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். இப்போ இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் யார் படிக்கிறார், ஃபெர்டினண்ட் டோனிஸ் படிக்கிறாருல்ல. ஹியூமன் இன்ட்ராக்ஷன் சொல்லலாம், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம்ல, சொல்லலாம் தானே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஆள் வந்து அந்த கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, ரிலேஷன் எப்படி பார்க்குறாங்க, இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க, கரெக்டாக. அப்போ அதுக்கு பேர் வந்து ஃபார்ம்ஸ்னு சொல்லலாமா, வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் சொல்லலாமா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஊருக்கு போகிறோம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ஊருக்கு, ஒரு வில்லேஜுக்கு போகிறோம். ஒரு வில்லேஜ் போகும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த ஊரில் ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்ட் எல்லாருக்கிட்டையும் கிடையாது. சில பேர்கிட்ட லேண்ட் இருக்குது, சில பேர்கிட்ட லேண்டே இல்லை. ஓகே, அப்போது மக்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குன்னா சென்ட்ரலைசேஷன் தான் இருக்குது, என்ன கிடையாது, டீசென்ட்ரலைசேஷன் இல்லை. சொல்கிற புரியுதுல்ல. நான் ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிறேன், அங்கே இருக்கிற மக்களோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது சில பேர்கிட்ட பவர் அதிகமாக இருக்குது, சென்ட்ரலைஸ்டு பவராக இருக்குது, சில பேர்கிட்ட பவரே இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த 2 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெரியலாம்,
எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறீங்க. ஓகே, ஓகே. இந்த ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தெரியும்ல? ஒரு எய்ம் தெரியல உங்களுக்கு? பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தர்றது, இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் தர்றது. அப்போ நம்ம ஃபேமிலி சொத்து வந்து பெண்களுக்கும் தரலாம், பெண்களுக்கும் சரி பாதி உண்டு அப்படின்னு சொல்றது ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல. கரெக்டாக? அப்போது இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் பொண்ணு 2 பேர் இருக்காங்கன்னா அந்த ஃபேமிலியோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும்? மேலுக்கு போகும்ல, மேலுக்கு மட்டும் தான் போகும். அப்போது இது என்னது? 2 பேர் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி. பட் இருந்தாலும் ஒட்டுமொத்த பவரும் ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியும் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. கரெக்டாக? எஸ். ஆனால் இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? பவர், அந்த ப்ராப்பர்ட்டி பெண்களுக்கும் தரலாம். அப்போது டீசென்ட்ரலைஸ்ட் ஆகும். அப்போது எனக்கு அந்த பொண்ணு பையன் யாரும் தேவையில்லை, எந்த ஃபேமிலியும் தேவையில்லை. ஆனால் அங்கே ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாறுது. இது சென்ட்ரலைஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு, இப்போ சென்ட்ரலைஸ் டீசென்ட்ரலைஸ்டாக மாறுது. அப்படி யோசிக்கலாம்ல? இன்னொன்று, ஒரு ஊருக்குள்ளே போகிறேன், ஊர் வேணும், ஒரு ஊருக்குள்ளே போனால் ஒரு பாதி பேர் ஒற்று வேலை செய்கிறாங்க. ஒரு வேலை செய்யும்போது ஒற்று செய்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த வேலையை பிடிக்க மாட்டேங்குது, இல்லை எகுத்தி பேசுகிறாங்க. அப்படி இருக்கலாம்ல? அப்போ அது ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராக்ஷன் தானே. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலுக்கு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போனாங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் இருக்கும், அந்த அந்த குரூப்புக்கு எதிரானவங்க இருப்பாங்கல்ல. அப்போது கோஆப்ரேஷனும் இருக்குது, அட் தி சேம் டைம் கான்ஃப்ளிக்டும் இருக்குல்ல ஒரே இடத்துல. அப்போ இந்த மாதிரி இடத்துல யார் பிடிப்போம்? நீங்கள் ஜென்ரலாக போயிட்டு நீங்கள் ஸ்டேட்டு எக்கனாமின்னு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியூமன் இன்ட்ராக்ஷனில் இப்படி இருக்குது, சென்ட்ரலைஸ்டு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரே ஊர் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஊரில் கோஆப்ரேஷன் கான்ஃப்ளிக்ட் 2 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் சரி, ஃபேமிலி, ரிலீஜன், ஸ்டேட், எங்கே போனாலுமே அங்கே ஹைரார்க்கி ஒன்று இருக்குது. அதாவது சப்பார்டினேட், சூப்பர் ஆர்டினேட் 2 பேர் இருக்காங்களே. கிளாஸ் ரூம் போனால் டீச்சர் வந்து சூப்பர் ஆர்டினேட், அவங்க கீழே சப்பார்டினேட் ஸ்டூடெண்ட். வில்லேஜுக்கு போனால் லேண்ட் இருக்கிறவங்க சூப்பர் ஆர்டினேட், லேண்ட் இல்லாதவங்க சப்பார்டினேட், லேபர் ஆகிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நான் படிக்கிறேன். நான் எந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊர் மக்கள் யார், கண்டென்ட் எனக்கு தேவையில்லை. 1 செகண்ட், எனக்கு எது முக்கியம் இல்லை? நான் எந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊரோட மக்கள் யார் அப்படின்ற கண்டென்ட்லாம் முக்கியம் கிடையாது. அது எப்படி இருக்கலாம் முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்து எனக்கு மெயின் எய்மே ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு ஒரு குழு எடுத்துட்டிங்கன்னா இந்த மக்களில் நல்லா இருக்குது, கோஆர்டினேஷன் இருக்குது, கான்ஃப்ளிக்டும் இருக்குது, சென்ட்ரலைசேஷன் இருக்குது, டீசென்ட்ரலைசேஷனும் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? கோஆர்டினேஷன், சென்ட்ரலைசேஷன், சூப்பர் ஆர்டினைசேஷனும், சபார்டினேஷன், சூப்பர்டினேஷன் இருக்குது. அப்போது நாங்கள் இந்த மாதிரி ரிலேஷனை படிக்க போகிறோம். யார் சொல்கிறார்? ஜார்ஜ் சிம்பிள் சொல்கிறார். ஓகே, எஸ். அப்போது மேலே ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபெர்டினண்ட் டானிஸ். அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து டிகிரி ஆஃப் இன்டிமேசி பார்க்க போகிறேன், அது மாதிரி இருக்க செக் பண்ண போகிறேன். ஹியூமன் இன்ட்ராக்ஷனில் இன்டிமேசி பார்க்க போகிறேன். அடுத்த ஆள் ஜார்ஜ் சிம்பிள் சொல்கிறாரு, ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்குள்ளே கோஆர்டினேஷன் இருக்கா, கான்ஃப்ளிக்ட் இருக்கா? ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த ஃபார்மில் சென்ட்ரலைஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா, டீசென்ட்ரலைஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் சபார்டினேஷனாக இருக்காங்களா, சூப்பர்டினேஷன் இருக்காங்களா, ஈக்குவலாக இருக்காங்களா? அப்போ இந்த மாதிரி ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நான் படிக்க போகிறேன். நான் சொல்கிறேன், நம்ம கரெக்டாக ப்ரொஃபஷனலாக போகிறாங்களே. எப்படி சைக்காலஜிக்கு வந்து ஒரு ப்ரைட் இருக்குது, நான் பிரெயினை படிக்கிறேன்னு. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? ஃபார்ம்ஸை படிக்கிறேன், ரிலேஷன்ஷிப் படிக்கிறேன், இன்ட்ராக்ஷன் படிக்கிறேன்னு கொண்டு போகிறேன். யார்? ஃபார்முலா ஸ்கூல், ஜெர்மன்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சிந்தனை ஸ்கூல்லாம் என்ன, ஃபார்முலா ஸ்கூல்னா என்ன, இந்த ஸ்கூல்ஸ் ஏன் உருவாச்சு தெரிஞ்சு போச்சுல. இப்போ ஃபார்முலா ஸ்கூலில் ஒருத்தவங்க சொல்கிறதுனாலே அந்த டிஸ்கஷனோட எய்ம் புரிஞ்சு போச்சுல. அப்போ இவங்க வந்து சப்ஜெக்ட், அதாவது சோஷியாலஜி படிக்கிற விதம் மாறுது இல்லை, சப்ஜெக்ட் மாறுதுல்ல, புரிஞ்சுல. எஸ். அப்போ நான் வந்து ஒரு சோஷியாலஜி நான் பேர் சொல்கிறேன்னா, இப்போ மார்க்சிஸ்ட் சோஷியாலஜி சொல்கிறேன்னா, அப்போது நான் வேற மீன் பண்ணுறேன். அதே சோஷியாலஜிஸ்ட்டை நான் வந்து ஃபார்முலிஸ்ட் சோஷியாலஜி சொல்கிறேன்னா, அப்போ நான் மீன் பண்ணுற விதம் என்னன்னு தெரியல, ஸ்கோப் ஆஃப்னு அர்த்தம். சோஷியாலஜியோட ஸ்கோப் பற்றி படிக்கும்போது நான் இப்படி ஆங்கிளில் பேர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மலாக இப்போ வந்து சிந்தட்டிக் ஸ்காலர்னு நான் சொல்கிறேன்னா, இஸ் ஏ மிக்ஸ்ட் ஆஃப் எல்லாத்தையும் கிராண்டாக படிக்கிறாங்க.
முடிச்சுல. இப்போ குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே சொன்னேன்ல நான் சோஷியாலஜியில் ஒரு அந்த சோஷியாலஜி காமன் சென்ஸில் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொன்னீங்கல்ல, அதை சொல்லிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு 1 செகண்ட் ரெக்கார்ட் ஆகுறது. எல்லாரும் யூஸ் பண்ணுறோம்ல, ஓட் பேங்க், வாக்கு அரசியல், கரெக்டாக. எம்என் ஸ்ரீனிவாஸ், சோஷியாலஜிஸ்ட், இவர் உருவாக்குற டேர்ம் தான் ஓட் பேங்க். இப்போ என்ன சொல்ல வர புரியுதுல்ல? எஸ். அப்போது ஜென்ரலாக பார்க்கும்போது அது சர்ஃபேஸ் சோஷியாலஜியோட ஐடியாஸும் காமன் சென்ஸ் ஐடியாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் காலப்போக்கில் சோஷியாலஜி சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். இதை ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, ஆந்தனி ஹிட்டன்ஸ். இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எழுத போறீங்கன்னா அந்த ஆன்சருக்கு தேவையான 2 பேர் எதுனா போதும். நிறைய ஸ்காலர்ஸ் எழுதணும் அவசியம் கிடையாது. ஓகே, அதாவது என்னோட சோஷியாலஜி பேப்பர் வந்து பயங்கரமாக இருக்கணும்னா நிறைய ஸ்காலர்ஸ் ஆட் பண்ணணும், கண்டிப்பாக மார்க்ஸ் தான் எழுதணும், கண்டிப்பாக வந்து டேட்டும் எழுதணும் அவசியம் கிடையாது. அந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் யார் கொடுத்தாலும் ஓகே தான். புரிஞ்சுல? ஒரு 10 பேர் தரணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்த பேரை நான் இன்ட்ரோ பண்ணுறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் லைன் படிக்கிறேன். ஓகே, இது மீனிங் புரியுதா பாருங்க. Although at the surface it seems that sociology and common sense are opposite. சர்ஃபேஸ் லெவலில் பார்க்கும்போது ஆப்போசிட்டாக மாதிரி தெரியும். பட் sociological knowledge, concepts, over the period of time, காலம் போக 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 it becomes the part of common sense. ஓகே, எக்ஸாம்பிள் ரோல் மாடல் சொன்னது எல்லாமே இது யார் கண்டுபிடிக்கிறா? சோஷியாலஜி காமன் சென்ஸாகவும் மாறும்ன்றது யார் சொல்ல வேண்டியதா? ஆந்தனி ஹிட்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நான் சொல்லலை, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது மைண்ட் நின்றுணும். எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட் எழுதும்போது இது காமன் சென்ஸ் மாதிரி இருக்குது, சோஷியாலஜி எப்படி யோசிப்பாங்க நீங்கள் அது யோசிக்கணும். அதுக்காக தான் சொல்லலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சோஷியாலஜி ஐடியாவை காமன் சென்ஸும் எடுத்துக்கும் ஃபியூச்சரில் அப்படின்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் வந்து சோஷியாலஜிக்கும் காமன் சென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து டேப்லெட் காலத்தோட நோட்ஸ்லேயே கொடுத்துருப்பேன், அது எதுனா போதும். ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம டாபிக் வரலாம். ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி, சிந்தட்டிக் ஃபார்முலைஸ்ட் வரலாம். ஓகே, நான் சில பாயிண்ட் சொல்கிறேன், அது உங்களுக்கு யாரும் அந்த வார்த்தை சொன்ன உடனே யாருன்னு தெரியல பாருங்க. ஓகே, எப்படி வந்து ஃபிசியாலஜியை ஃபிசிஷியன்ஸ் டாக்டர்ஸ் படிக்கிறாங்களோ அதே மாதிரி சொசைட்டியோட ஃபிசியாலஜியை நாங்கள் படிப்போம். எப்படி வந்து ஹியூமன் டாக்டர்ஸ் இருக்காங்களோ அதேமாதிரி நாங்கள் சோஷியல் டாக்டர்ஸ். யார் சொல்லுவார்? டர்கிம் சொல்லுவார்ல, அவரோட 3 பிரான்ச்சில் சோஷியல் ஃபிசியாலஜி வருதுல, சோஷியல் மார்ஃபாலஜி ஞாபகம் இருக்கா? அதாவது பாப்புலேஷன் ரேட், செக்ஸ் ரேட், ஃபர்டிலிட்டி ரேட், கரெக்டாக, சைல்டு செக்ஸ் ரேஷியோ, எஜுகேஷன் என்ரோல்மெண்ட், மார்ஃபாலஜி. ஃபிசியாலஜினா எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது, எக்கனாமி, கல்ச்சர் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது, கரெக்டாக. அப்புறம் ஜென்ரல் பார்த்தோம்ல, ஜென்ரல் சோஷியாலஜி தியரிஸ் உருவாக்குறது ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஸ்லாம் எந்த ஊர்? ஃப்ரெஞ்சில், கரெக்டாக. அப்போ ஃப்ரெஞ்சில் இருக்கவங்க தான் முதல் முறையாக மாடர்னிட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் பண்ணவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் தீர்வு கண்டுக்கிறாங்க சோஷியாலஜியில், கரெக்டாக. ஒரு லைன் சொல்கிறேன். ஓகே, the synthetics school scholars thought that sociology will cure all the disorders. கரெக்டா? இது யார் சொல்லியிருப்பா? சிந்தட்டிக் ஸ்கூல். உங்களுக்கு இந்த லைன் படிச்சோன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுல்ல? ஓகே, அடுத்து டிகிரி ஆஃப் இன்டிமசி மாறிக்கிட்டே இருக்குது. அதுவும் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனில் கம்யூனிட்டியாக இருந்தது அசோசியேஷனாக மாறுது, வியா இருக்கிறது ஐயா மாறுது, ஜெம்மன் ஜெஷலாக மாறுது. யார் சொன்னா? ஃபெர்டினண்ட் டோனிஸ். ஞாபகம் வருதுல? ஓகே, அதே மாதிரி இப்போ நான் கேட்க போகிற கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுங்கன்னா, இதை யார் படிப்போம்? ஓகே, அதாவது நான் கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துப்பேன், இந்தியாவோட கேஸ்ட் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு அதில் கேஸ்ட் எப்படி பார்க்க மாட்டேன். இந்த கேஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள யாருக்கு யாருக்கெல்லாம் கோஆப்ரேஷன் இருக்குது, யாருக்கு யாருக்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, யாருக்கு பிரச்சனை வருது அப்படின்றத படிப்பேன். அப்படி யார் சொல்லுவோம்? சிந்தரிக் வராதுல்ல, ஃபார்முலிஸ் தான் வரும்ல, கரெக்டாக. ஏன்னா ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்குது, ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்படி பார்த்தோம்ல நம்ம கோஆப்ரேஷன் பார்த்தோம், நம்ம கான்ஃப்ளிக்ட் பார்த்தோம், நம்ம இருக்குல்ல. ஓகே,
அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு எப்படி வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மலிஸ்ட் கரெக்டாக. அப்போ நான் கேஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற கோஆப்ரேஷன் படிக்க போகிறேன். கேஸ்ட்டுக்குள்ளே கோஆப்ரேஷன் இருக்கா? இருக்குல்ல. எப்படி சொல்லலாம்? பிராமின்ஸ் தான் நாலேஜு, க்ஷத்ரியஸ்னால் வாரியர்ஸு, ட்ரேட் பண்ணுறவங்க வைஷியர்ஸு, கரெக்டாக. ஏன் பிராமின் கிளாஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறவங்க சூத்ராஸ் வச்சுக்கலாம். அப்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. சொசைட்டி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலையை பிரிச்சுட்டு கோஆப்ரேஷனாக இருக்கிறதால சொசைட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. கோஆப்ரேஷனையும் பார்க்கலாம்ல. ஓகே, இதை யார் பார்த்தாலும் தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி கேஸ்ட்டுக்குள்ள கோஆப்ரேஷனாக இருக்குது, கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்படின்னு முதல்ல கிடையாது. இந்த பார்வையை வந்து காந்தி முன்வச்சார். எனக்கு வந்து கேஸ்ட்டுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் தெரியல, கோஆப்ரேஷன் தான் இருக்குது, டிவிஷன் ஆஃப் லேபர் தான் இருக்குது. 1930s அப்புறம் தான் அவர் இன்னும் கொஞ்சம் என்ன ஆகிறாரு, ஓகே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, பூனாபாட்டுக்கு அப்புறம் தான் வந்து முடிவு பண்ணார். அம்பேத்கருக்கு, அதாவது தலித் பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவாக ஹீரோவாக வந்து அம்பேத்கர் ஒருத்தர் வராரு. அப்போ நாம தான் வந்து காமன் பீப்புளை வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட சொல்லுவாங்களே, அது ஹீரோயிசம் கிடையாது, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையுதுன்னு சொல்லுவாங்களே. அப்போ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, அது முக்கியம் இல்லை. ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டா அந்த இன்ஸ்டியூஷனுக்குள்ளே கோஆப்ரேஷனும் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டா, ஃபேமிலி எடுத்துக்கிட்டா, ஒரு லா எடுத்துக்கிட்டா, இந்த லா கேட்குறவங்க இருப்பாங்க, கான்ஃப்ளிக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு, இது ஜென்ரல் ஸ்டடி கிடையாது, ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டடி. ரீடிங் லிமிட்டட், ஸ்டடிங் லிமிட்டட். ஓகே, நான் கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, வான் வித்தியாஸ் சார் வேணாம், இவர் எப்படின்னா படிச்சுக்கலாம். சோஷியாலஜியோட ஒரு சூப்பர் மேன், சூப்பர் ஹீரோ யார்? மேக்ஸ் வெபர் பார்க்கலாம். மேக்ஸ் வெபர் சொன்னேன், இது வான் வித்தியாஸ் பார்க்கலாம், எப்படி பார்க்க தான் போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இவரை பார்க்கலாம். இவர் தானே, அதாவது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், பேர் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்ல, இதில் ஃபார்மல் ஸ்கூலில் அதில் வந்து டவுனிஸ் பார்த்தாச்சு. இவரையும் பார்த்துருக்கலாம். இதே மேக்ஸ் வெபரில் இதை ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷலைஸ்டாக படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்படி வந்து மேக்ஸ் வெபர் சொல்கிறார். ஓகே, இப்போ மேக்ஸ் வெபர் ஃபார்மல் ஸ்கூலா? ஓகே, மேக்ஸ் வெபர் ஒரு டேர்ம் தரார், சோஷியல் ஆக்ஷன் தியரி கொடுத்துறாரு. ஓகேவா? ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இது ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட், இவங்களை ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் சொசைட்டி எப்படி படிப்பாங்க? ஹியூமன் பாடியை படிப்பாங்களே. இது சொசைட்டினா, சொசைட்டியில் ரிலீஜன் ஒரு ஆர்கனு, லா ஒரு ஆர்கனு, எக்கனாமி ஒரு ஆர்கனு, அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஆர்கனு. இந்த எல்லா ஆர்கனும் ஒன்றெல்லாம் சேர்ந்து தான் சொசைட்டி ரன் பண்ணிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது. அப்போ அது சரியில்லைன்னா சொசைட்டி ரன் ஆகாது. அப்படி சொல்கிறது தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிற ஆட்கள் தான் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 2 பிக் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இதான் வந்து சொசைட்டி. ஓகே, இப்போ இதில் இருந்து 2 பிக் பண்ணலாம், 2 ஆர்கனை. இதை பிக் பண்ணலாம், ரிலிஜனை பிக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஃபேமிலியை பிக் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், சொசைட்டியில் இருந்து 2 ஆர்கனை பிக் பண்ணி, இப்போ ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் சொல்லுவாங்க. ரிலிஜனோட பர்பஸ் என்னங்க? என்ன சொல்லுவாங்க? ரிலிஜன் தான் வந்து ஒரு சொசைட்டியோட மொராலிட்டியை அதிகமாக்குது, இம்ப்ரூவ் பண்ணுது, பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது சொல்லுவாங்களே. அப்போ ரிலிஜன்ன்றது முக்கியமானது. அப்போ அது இல்லைன்னா சொசைட்டிக்குள்ள மொராலிட்டி, எத்திக்ஸ் இதெல்லாம் வளர்க்க முடியாது. ரிலிஜன் தான் எத்திக்ஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபேமிலி எதுக்கு நீங்கள் கொண்டு வர்றது? ஃபேமிலியோட எய்ம் என்ன? ஃபேமிலி தான் என்ன பண்ணுது, எக்கனாமி, நம்ம ஊரோட சொசைட்டியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, அதாவது அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டாவது சோஷியலைசேஷனுக்கு, நம்ம சொசைட்டி எப்படி என்னென்ன தேவையோ அதை சொல்லித்தரத்துக்கு. இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் லேபராக அடுத்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்களை உருவாக்கி தருது, ஃபேமிலி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம். அப்போ ஃபேமிலி இல்லைன்னா அடுத்து வந்து நம்ம சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான எந்த வேலையும் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இது 2 ஆர்கனும் முக்கியம். யார் சொல்லுவாங்க? ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் சொல்லுவாங்க.
ஆனால் இது எல்லாமே போர் ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்கிறார் மேக்ஸ் வெபர். ஓகே, என்ன சொன்ன புரிஞ்சுல? அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேமிலியோட வேலை என்னதுன்னா நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸை சொல்லித்தரத்துக்கு பயன்படுது. இப்போ ஃபேமிலி இல்லைன்னா என்ன ஆகாது, சொசைட்டி கண்டினியூ ஆகாது. கரெக்டாக இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் வெபர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி இப்போது நான் இருக்க வச்சுக்கேன், நான் வந்து ஒரு கேர்ளை வந்து மேரி பண்ண ஆசைப்படுறேன். ஓகே, இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாமே ரன் ஆகிறதுக்காக நான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன். மீனிங் புரிஞ்சா? இப்படி மேக்ஸ் வெபர் கேட்குறேன். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஆள் வச்சுக்கலாம், நாம் எல்லாருமே வச்சுக்கலாம், நீங்கள் எல்லாருமே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாருமே ரிலீஜனை எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? நாம் ரிலீஜனை கரெக்டாக யூஸ் பண்ணாதான் சொசைட்டி ரன் ஆகுதுக்காக யூஸ் பண்ணுறோம். இல்லை, நமக்கு எப்போல்லாம் சேரிட்டி பண்ணணும்னு தோணுதோ ரிலீஜனை பயன்படுத்திக்கணும். ஒரு ஆள் வருவாங்க, இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போகிறேன், காசு கொடுங்க, 50 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, சேரிட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக சாமி கோயிலுக்கு வேணால் கொடுத்துருவோம். நம்ம ஊருக்கு வந்து கோயில் வருதுன்னா காசு கொடுத்துருவோம், சேரிட்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு யூஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சொசைட்டி ரன் பண்ணுறதுக்கு ரிலீஜன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அதாவது ரிலீஜனோட வேலை வந்து மொராலிட்டி உருவாக்குறது, பீஸ்ஃபுல்லாக உருவாக்குறது, உங்கள் லைஃப்பை நல்லா வச்சுக்கிறது அப்படின்னு அது வேலை பண்ணுது. அது அது வந்து முக்கிய சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லுது. இன்னொன்று சொல்கிறது வந்து, 1 செகண்ட், ஒரு ஆத்ரா வில்லேஜ் தெரியுங்களா? இந்த வில்லேஜில் தலித் வில்லேஜ், இந்த வில்லேஜை கொடுத்துட்டாங்களே. அதுக்கு முன்னாடி அங்கே மெயின் இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு தலித் உமனை ரேப் பண்ணுறாங்க. ஓகே, இது அப்புறம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி உமன், தலித் உமன் 2 பேரும் ஒன்றும் கிடையாதுல்ல, அது தெரியுதா? கரெக்டா? எஸ். அப்புறம் ஜென்ரலாக உமன் இஷ்யூஸ் அப்படின்னு படிக்கிறோம்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், இஷ்யூவை ஹோமோஜனைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் எல்லா இன்ஸ்டியூஷனையுமே ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் ஒரு வேலை தான் பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது, ஹோமோஜனஸ் கிடையாது. ரிலீஜியஸோட வேலை வந்து வெறும் இந்த வேலை மட்டும் கிடையாது அப்படின்னு மேக்ஸ் வெபர் அனலைஸ் பண்ணுறாரு. இப்போ எப்படி சொன்னதில்ல, உமன்னா ஒயிட் உமனுக்கு பிரச்சனை வேறு, தலித் உமனுக்கு 2 பிரச்சனை இருக்குது. டபுள் அப்ரேஷன் சொல்லுவாங்க. டபுள் அப்ரேஷன், தலித் உமன். ஓகே, தலித்தாக இருக்கிறதால ஒரு ஆப்ரேஷன் இருக்கும், உமனாக இருக்கிறதால ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ 2 ஆப்ரேஷன் இருக்குது, 2 ஆப்ரேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. இவங்களோட பிரச்சனை வேறு. அப்போ இவங்களோட ஆக்ஷன் என்ன, மோட்டிவ்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் மேலே சொன்னேன்ல, இப்போ ஒரு தலித் உமனை ஆத்ரா வில்லேஜில் ரேப் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஓகே, ரேப் பண்ண அடுத்த ஒரு மாதத்துலேயே அந்த ஒட்டுமொத்த வில்லேஜுமே என்ன ஆகுறாங்கன்னா, இந்து சுத்தமிருந்து புத்திசம் கன்வெர்ட் ஆகுறாங்க. கரெக்டா? ஏன் கன்வெர்ட் ஆகுறாங்க? அப்போ இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்கள் வந்து ரிலீஜனை எப்படி யூஸ் பண்ணுறாங்க? சேலஞ்ச் பண்ணுறாங்கல்ல, தன்னோட அத்தாரிட்டிக்கு எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ரிலீஜனை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ அவங்களோட ஆக்ஷன் மோட்டிவ் வேற எதுக்கு இருக்கு? அப்போது நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரிலீஜனை படிக்கிறீங்கன்னா, அந்த ரிலீஜனை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன மோட்டிவ்க்கு பயன்படுத்துகிறான், என்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறான்றது காமனாக இருக்காது, மாறும். அந்த ஸ்பெஷலைஸ்டையும் படிங்கன்னு சொல்கிறார் மேக்ஸ் வெபர். ஓகே, ஜென்ரலாக ரிலீஜன் இஸ் யூஸ்டு ஃபார் தி பீப்புள். எதுக்குன்னா, டு பி பீஸ்ஃபுல், டு பி இன் குட் மாரல். ஆனால் அதே ரிலீஜனை மக்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது? தன்னை எதிர்க்கிற ஒரு ஆட்களை, தன்னை எதிர்க்கிற ரிலீஜனை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு, அத்தாரிட்டி பண்ணுறதுக்கு, ஓவர்டேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் இது. லாஜிக் புரியுதுல்ல? இல்லைன்னா இப்படி யோசிங்களா, அதாவது ஒரு வில்லேஜில் ஒரு தலித் உமனோட பாடி ரேப் பண்ணப்படுதில்ல. அப்போது அந்த பாடி மேலே கை வைக்கலான்ற உரிமை ஒரு ரிலீஜன் கொடுத்துருக்குல்ல. கரெக்டா? ஒரு அப்பர் கேஸ்ட் மென்னுக்கு ஒரு லோவர் கேஸ்ட் உமனோட பாடியை வந்து ஈஸியாக வந்து கைப்பற்ற அளவுக்கு
ரிலிஜன் ஹெல்ப் பண்ணுதில்ல. கரெக்டாக? அப்போ ஒவ்வொருத்தவனும் ரிலிஜனை பயன்படுத்துகிற விதம், ரிலிஜன் அது ஹிந்து சொன்னாங்கல்ல, ஹிந்து ரிலிஜன் அதை கொடுக்குதில்ல. கரெக்டாக? இது அம்பேத்கர் மட்டும் சொல்லிட்டார். அம்பேத்கருக்கு வந்து சோஷியாலஜிக்கல் இமேஜினேஷன், சோஷியாலஜிஸ்ட் தானே வரும், சோஷியாலஜிஸ்ட், ஃபிலாசபர், லா, எக்கனாமிஸ்ட். அப்போ அவருக்கு முன்னாடி சொல்லிட்டார், அதாவது இந்தியாவில் டெமோக்ரஸி வந்துருச்சு, பட் ஆஸ் லாங் ஹிந்து ரிலீஜன் இருக்கிற வரைக்கும் நாம் ப்ரியாம்பிளில் சொல்லப்பட்டிருந்த டெமோக்ரஸி வர வாய்ப்பு கிடையாது. ஹிந்து ரிலீஜியன் சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இந்தியாவில் நமக்கான டெமோக்ரஸி வர வாய்ப்பே கிடையாது. ஃபுல் டெமோக்ரஸி வர சொல்லிட்டார். கரெக்டில்? இப்போ உங்களுக்கு தோணுது இல்லை, அதாவது எப்படி வந்து ஒரு ஹிந்து ரிலீஜியன் எப்படி வந்து ரேப்பை லெஜிட்டிமைஸ் பண்ணுது? உங்களுக்கு கொஸ்டின் வருதுல்ல. அது சிம்பிளாக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்து ரிலீஜன் என்ன சிம்பிளாக சொல்லுதுன்னா, அந்த ஹைரார்கி ஆர்டரில் சூத்ராஸ்ன்றவங்க லோவர் பீப்புள், அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜும் கிடையாது. அப்போ எப்போ நீங்கள் ஹைரார்கியில் ஒருத்தவங்க ஹை ஒருத்தவங்க லோவர் சொல்லிட்டீங்களோ, அப்போ லோவர் ஆர்டினரி பீப்புளை பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணணும். ஏன்னா அதை உண்மைக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டில்? அப்போ ஹிந்துவோட சொசைட்டி வந்து விஷுவலைஸ்டாகவே ரியலாகவே என்ன தெரியுதுன்னா, ஹைரார்கி காமிக்குது. ஒரு கடைசி ஒரு குரூப் இருக்குது, அவங்களுக்கு எந்த பவரும் கிடையாது, ஆர்டினரி சொல்லிட்டாங்க. அப்போ ஆர்டினரி பீப்புள் மேலே யாரும் வேணால் கை வைக்கணும். அப்போ ரிலீஜன் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது பாருங்க அப்படின்னு. அவங்களோட மோட்டிவ் என்ன, ஒரு இண்டிவிஜுவல் ரிலீஜன் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மோட்டிவ் அந்த இண்டிவிஜுவல் ஆக்ஷனையும் பார்க்கணும்னு மேக்ஸிமம் சொல்கிறார். அவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக படிக்க சொல்கிறார். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியும் இல்லை. இப்போ வந்து இங்கே ரிலீஜன் எதுக்கு யூஸ் பண்ணாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த ரிலீஜனுக்கு. அதே மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கரும் ஹிந்துவில் இருந்து புத்திசம் மாறினார்ல. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பேத்கருக்கு வந்து புத்திசம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அம்பேத்கருக்கு புத்திசமும் பிடிக்காது. அதாவது அவர் புத்திசம் வந்து படிக்கிறார். படிக்கும்போது அது தெரிய வருது, ஏன்னா நீ என்ன பண்ணிருக்க, அந்த ஹிந்து ரிலிஜன் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீ நிர்வாணான்னு சொல்கிற. நிர்வாணம்னு ஒரு கான்செப்ட் சொல்கிற. என்ன சொல்கிற, அதாவது நீ உன்னோட இமேஜ்லாம் பார்க்கும்போது நீ உட்காந்துருக்க, இந்த தலையில் இருந்து மட்டும் ஒரு பெரிய ஒரு 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 கலர் வருதுல்ல, எஸ், ஒரு லைட் வருதுல்ல. அப்போது நீ வந்து அந்த புத்தி குருமியை பெருசாக காட்டுற. ஏற்கனவே வந்து ஹிந்துஸ் என்ன பண்ணாங்க, தலையிலேருந்து பிறந்தவன் இவன், கையிலேருந்து பிறந்தவன் இவன், காலேருந்து பிறந்தவன் இருக்கான். நீ தலையிலேருந்து பிறந்தவங்களை தலையை மட்டும் பெருசாக எக்ஸ்ட்ரீமாக நீ தானே காட்டுற. அப்போ நீ இன்டெரக்டாக வர்ண சிஸ்டம் ஃபாலோ பண்ணுற வருது. அப்போ இங்கே எப்படி வந்து பியூரிட்டி வருதோ இங்கே நிர்மாணம் வருது. செட் ஆகாது. அப்புறம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இதுக்கு நிர்மாணம் ஒட்டு மொத்தம் காலி பண்ணுறேன். எனக்கு இது தேவையில்லை, நான் தூக்குறேன். நான் ஒரு புத்திசம் உருவாக்குறேன், நவையான புத்திசம் உருவாக்குறேன். அதை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ராடிக்கல். கரெக்டாக? என்ன புக் எழுதுறாரு, மார்க்ஸ் அண்ட் புத்தா அண்ட் கார்ல் மார்க்ஸ் புக் எழுதுறாரு, கம்பேர் பண்ணுறாரு. ஓகே. அப்போ நம்ம என்ன தெரிய வருதுன்னா, ஒரு பர்சனல் ப்ராப்ளமை சோஷியல் ப்ராப்ளம் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு பர்சனலைஸ்டாக படிக்கிறியோ அந்த அளவுக்கு சொல்யூஷனும் வருதுன்னு சொல்கிறாங்க. 2 வகையா இது புரிஞ்சிடுச்சா? அதாவது அப்போ நீங்கள் ரிலீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கன்சென்சஸ் பர்ஸ்பெக்டிவ்னு இருக்குது. கரெக்டாக? கன்சென்சஸ் அர்த்தம், நம்ம சொசைட்டிக்கு ரிலீஜன் தேவை, ரிலீஜன் வேலை பண்ணுது, நம்மளை அமைதியாக்குது, தேவைன்னு சொல்கிறேன். யார் சொல்கிறா? ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் சொல்கிறான். அப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு என்ன இருக்காங்க, ஸ்ட்ரக்சுரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் எழுதும்போது பக்கத்தில் கன்சென்சஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஆர்கன்ஸும் கன்சென்சஸாக போகணும், மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே ரிலீஜனுக்கு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணால் என்ன இருக்குது, கான்ஃப்ளிக்ட் தியரி இருக்குது. ரிலீஜன் ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்குது அப்படின்றதையும் படிக்கணும். மேக்ஸ் வெபர் சொல்கிறார், ஸ்பெஷலைஸ்ட். அப்போது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிஸ்ட் மாதிரி இல்லாமல், மார்க்சிஸ்ட் மாதிரி இல்லாமல், அதாவது ஒரு சொசைட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சராக பார்க்காம ஒவ்வொரு ஆர்கனையுமே என்ன பண்ணலாம், சோஷியல் ஆக்ஷன் தெரியல பாரு. அதாவது ஒவ்வொரு ஆர்கனையுமே அங்கே இருக்கிற இண்டிவிஜுவலோட ஆக்ஷன் அண்ட் மோட்டிவ் என்ன அப்படின்றத பாரு. யார் சொல்கிறா? மேக்ஸ் வெபர் சொல்கிறார். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்,
ரிலீஜன் எடுத்துக்கிட்டா யார் சோஷியல் ஆக்ஷன் தெரிய வச்சு பார்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தரோட மோட்டிவ் மாறும். எக்ஸாம்பிள், நான் ஒரு கேர்ளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சாமி கும்பிடலாம். ஓகேவா? நான் ரிலீஜன் வேற ஒரு ரிலீஜன் மாறுறதுக்கு ரிலீஜன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ரிலீஜன் யூஸ் பண்ணால் நான் சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க. நான் ஒரு சாமி மடத்தை உருவாக்குறேன். ரிலீஜன் நான் பயன்படுத்திட்டேன்னா நான் எல்லாருமே நான் சொல்கிறது கேட்க வைப்பாங்க. எல்லாரும் எனக்கு கீழே உட்கார வைக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணலாம். அது ரிலீஜன் யூஸ் பண்ணி நான் டெரரிஸ்டாக மாறலாம். புரிஞ்சுல? எஸ். அப்போ மீனிங் ஆஃப் ரிலீஜன் இஸ் நாட் சிம்பிளி ஒரு ஆர்கன், ஒரு வேலை பண்ணுது, சொசைட்டி ரன் பண்ணுறதுக்காக இருக்குது கிடையாது. அப்போ ரிலீஜனோட அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதோட கலர் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஆக்ஷனும் மோட்டிவ் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அதை படிக்கணும். மேக்ஸ் எப்படி சொல்கிறேன்? ஓகே. ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? அதாவது சோஷியாலஜியோட ஸ்கோப், அதாவது எதை படிக்கலாம் அப்படின்றத ஒருத்தவங்க சொல்கிறாங்களே, மேக்ஸிமம் மேக்ரோ, அதாவது கிராண்ட் லெவல் எல்லாத்தையும் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபார்ம்ஸை படிக்கலாம், ரிலேஷன்ஷிப்பை படிக்கலாம் அப்போ சொல்கிறாங்க. கரெக்டாக? ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, சோஷியல் ஆக்ஷன் தியரி, இண்டிவிஜுவல் மோட்டிவ் படிக்கலாம். இதெல்லாம் மொத்தமாகவே பார்த்தோம். கரெக்டாக? கிராண்டாக எல்லாத்தையும் படிக்கிறது மேக்ரோலாம் வேணாம், லிமிட்டடாக படிப்போம், குட்டியாக படிப்போம். அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஃபார்ம்ஸ் ரிலேஷன்ஷிப் படிப்போம். இது மீசோன்னு வச்சுக்கலாம், மீசோ அதை மட்டும் படிப்போம். இதெல்லாம் வருது ஜெர்மன் ஸ்பாஸ் வரும். அதே ஜெர்மன் ஸ்பாஸ் இன்னொரு ஆள் சோஷியல் ஆக்ஷன் திரும்ப கொண்டு வராரு. இண்டிவிஜுவலோட மோட்டிவ் பாரு. இது வந்து மைக்ரோ. ஸோ மேக்ரோ லெவல்லையும் சோஷியாலஜி ஸ்கோப் இருக்குது. மீசோ லெவலில் ஒரு சொசைட்டியோட ஃபார்ம்ஸை பார்க்குது. இன்னும் உள்ளே போயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டியில் என்ன பண்ணுறாரு, சோஷியல் ஆக்ஷனையும் பார்க்குறோம். மைக்ரோ லெவல் இதான் ஸ்கோப் ஆஃப் சோஷியாலஜி. 2 ஸ்கூல்ஸ், சிந்தட்டிக், மேக்ரோ லெவல். ஃபார்முலிஸ்டில் மீசோ லெவலில் பார்க்குற ஃபார்ம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோஷியல் ஆக்ஷனும் இருக்குது. ஓகே.